உடலையும் கெடுத்து நம்ம மனசையும் கெடுக்கிறதுனால நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன அது இதில் வந்து நிற்கிது அப்படின்னா ஸ்லீப்லெஸ் தூக்கமின்மையில் தான் வந்து நிற்கிது. நம்ம மலக்குடலில் மியூக்கஸ் மெம்பரன் ஒரு லேயர் இருக்கும், அது ஒரு சளி சவ்வு படலம். அந்த சளி சவ்வு படலம் ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னா மலம் ரத்தத்தோடு கலக்க ஆரம்பிக்கும். நீங்கள் உடலுக்கு செரிமானத்துக்கு வேலை அதிகமாக கொடுத்தீங்கன்னா உடம்பு அதைத்தான் பார்க்கும். தூக்கமின்மைங்கிற பிரச்சனை சரி பண்ணுறதுக்கு இந்த உடலுக்கு நேரம் இருக்காது. அப்படியே முழுங்குங்க. இது உங்களுக்கு உள்ளுக்குள்ள குடல் வரைக்கும் இருக்கக்கூடிய புண்களை எல்லாத்தையும் ஆற்றும். மலக்குடல் வரைக்கும் இந்த நெய் உள்ளே போய் வேலை செய்யும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஹீலர் சக்திவேல் யுவராஜ் பேசுகிறேன். இந்த வீடியோ பதிவு எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா தூக்கமின்மை, ஸ்லீப்லெஸ்னஸ்க்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஏன் தூக்கமின்மை வருதுன்னு ஒரு அடிப்படை காரணத்தை தெரிஞ்சுக்கலாம். உடலுடைய அதிகப்படியான உஷ்ணம் 1, கடுமையான மலச்சிக்கல் 2, 3வது வந்து நைட்டு தூங்காமல் ஃபோனையே பார்த்துட்டு இருந்து தூக்கம் வரும்போது தூங்குறது, அப்புறம் நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய விஷயங்களில் உடலையும் கெடுத்து நம்ம மனசையும் கெடுக்கிறதுனால நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன அது இதில் வந்து நிற்கிது அப்படின்னா ஸ்லீப்லெஸ் தூக்கமின்மையில் தான் வந்து நிற்கிது. அப்போது இந்த தூக்கமின்மையை சரி பண்ணுறதுக்கு என்ன தான் வழி? சில விஷயங்கள் இருக்குல்ல. அப்போது இதுக்கு மூளை வந்து இதில் அஃபெக்ட் ஆகுது. தூக்கமின்மையில் நமக்கு தூக்கம், ஆசை, அன்பு இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரே விஷயம் மூளை மட்டும்தான். இப்போ நீங்கள் ஆட்டு மூளை வாங்கி பார்த்தீங்கன்னா அந்த வதக்குனாங்கன்னா அப்படியே அதுலேருந்து ஒரு நெய் மாதிரி வெளியே வரும். அதில் எப்படி நெய்ப்பசை இருக்கோ அதே மாதிரி நம்ம மூளையிலேயும் நெய்ப்பசை இருக்கணும். யாருக்கெல்லாம் அந்த நெய்ப்பசை ட்ரை ஆகுதோ, எதனால அந்த மூளைப்பசை ட்ரை ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நைட் அதிக நேரம் கண் விழிச்சிருக்கிறதுனால. 2வது கடுமையான மன உளைச்சல், வெறுப்பு, துக்கம், கவலை, சோகம், கடன் தொல்லை, இந்த மாதிரி எல்லாமே டிப்ரெஷனுக்கு மேலே டிப்ரெஷன் ஆகி மூளையில் இருக்கக்கூடிய திரவங்கள் எல்லாமே ட்ரை ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விரக்தியாகவே இருப்பாங்க. ஒரு சுறுசுறுப்பாக ஒரு வேலை இருக்காது, தூங்கினாலும் நிம்மதியான தூக்கம் இருக்காது, ஒரு நிறைவான தூக்கம் இருக்காது, தூங்கி எந்திரிச்சாலும் ஒரு வேலை ஒரு சுறுசுறுப்பாக இருக்காது. ஸோ இவங்களுக்கு என்ன காரணம்? மூளையில் இருக்கக்கூடிய நெய்ப்பசையெல்லாம் ட்ரையாக வாஷ் அவுட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். அடுத்தது மலச்சிக்கல். இப்போ இந்த மலச்சிக்கலால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல். இப்போ இந்த மலச்சிக்கலால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி இப்போ சொல்லியிருப்பேன், என்னோட ஃபாலோவர்ஸ் நல்லா தெரியும். நம்ம மலக்குடலில் மியூக்கஸ் மெம்பரன் ஒரு லேயர் இருக்கும், அது ஒரு சளி சவ்வு படலம். அந்த சளி சவ்வு படலம் ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னா மலம் ரத்தத்தோடு கலக்க ஆரம்பிக்கும். உதாரணத்துக்கு இப்போ மாடுலாம் சாணி போட்டுச்சுன்னா அதுக்கு மேலே ஒரு சளி மாதிரி ஒரு லேயர் வரும் பாருங்க. அந்த மாதிரி மலக்குடல்லையும் ஒரு அமைப்பு இருக்குது. அது ட்ரை ஆகி போயிடுச்சுன்னா மலம் அப்படியே போய் அந்த லேயர் தாண்டி ஒரு தோலோட தொட்டுருச்சு அப்படின்னா ஸோ அந்த மியூக்கஸ் மெம்பரன் வந்து ட்ரை ஆகிறதுனால மலம் ரத்தத்தோட கலந்து உடலோட உஷ்ணம் அதிகரித்து அது மூளை வரைக்கும் போய் மூளையில் இருக்கக்கூடிய அந்த நெய்ப்பசை ட்ரை ஆக்கிறதுனால மூளை ட்ரை ஆகுது. ஸோ ஒன்று தொட்டு ஒன்று அப்படிங்கிறதுனால இந்த பிரச்சனை. குறிப்பாக நுரையீரல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் தூக்கமின்மை வந்து வர்றது காமன் தான். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான மனநிலையே இல்லை அப்படின்னாலும் கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த பிரச்சனை வரும். வெறுப்பு, அதிகப்படியான துக்கம், மலச்சிக்கல், பசியின்மை இதெல்லாம் இருக்கும். இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் அவங்களுக்கு இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல எல்லாருமே இந்த மாதிரி தூக்கமின்மை பிரச்சனை இருந்ததுன்னா முதல்ல பேதி எடுங்க. குறிப்பாக பேதிக்கு எடுத்துக்குங்க. பேதிக்கு எடுத்து வயிற்றை சுத்தம் பண்ணுங்க. குடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கழிவுகளும் மலக்குடலில் தங்கி இருக்கக்கூடிய தேவையற்ற கழிவுகளும் முதல்ல வெளியேற்றிட்டு அதுக்கப்புறமேட்டு உணவு பழக்கங்கள் எல்லாத்தையுமே டோட்டலாக மாற்றுங்க. இப்போ காலையில் எழுந்திரிச்சிலேருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கை, அதுதான் உங்கள் உடல்நலம், அதுதான் உங்கள் மனநலம். அப்படிங்கிறப்ப என்டையராக எல்லாத்தையுமே மாற்றுங்க. டோட்டலாக நீங்கள் சாப்பிட்ற உணவுகள்லேருந்து எல்லாத்தையுமே மாற்றுங்க. அதுக்கு தான் நான் ஒரு டயட் பிளான் சொல்கிறேன். காலையில் எழுந்திரிச்சோடனே வெறும் வயிற்றில் நம்ம சாப்பிட வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் நெய் இருக்கு இல்லைங்களா, 2 ஸ்பூன் நெய்யை உருக்கி அப்படியே வெறுவாயில் ஊற்றி அப்படியே கொஞ்சம் நேரம் வச்சுருந்து அப்படியே முழுங்குங்க. இது உங்களுக்கு உள்ளுக்குள்ள குடல் வரைக்கும் இருக்கக்கூடிய புண்களை எல்லாத்தையும் ஆற்றும். மலக்குடல் வரைக்கும் இந்த நெய் உள்ளே போய் வேலை செய்யும். குறிப்பாக மூளைக்கும் இந்த நெய், நீங்கள் சாப்பிட்ற நெய்யோட சத்து எடுத்து மூளை தனக்கு தேவையான நெய்ப்பசையை உருவாக்கிக்கும். அடுத்தது சீரக சம்பா புழுங்கல் அரிசி தான் மதிய சாப்பாடு. சீரக சம்பா புழுங்கல், நான் சொல்கிறது புழுங்கல். இது கூட காய்கறி பொருள் வச்சு சாப்பிட்டுக்கலாம். காலையில் கருப்பு கோணி அரிசி கஞ்சியில் காய்கறி பொருள் வச்சு சாப்பிட்டுக்கலாம். இரவும் கருப்பு கோணி அரிசியில் காய்கறி பொருள் வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஓகேவா? என்னென்னலாம் சாப்பிடக்கூடாது? பால், டீ, காஃபி, தயிர், இட்லி, தோசை, சப்பாத்தி, துவரம்பருப்பு, பருப்பு, பயிறு வகைகள், புளி, அசைவ முட்டை. ஏன் இதெல்லாம் நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறேன்? இதெல்லாம் தான் நான் ரெகுலராக சாப்பிட்டுருக்கேன் அப்படின்னா இதெல்லாம் சாப்பிட்டு இருந்தீங்கன்னா ஏன் உங்களுக்கு இப்போ சத்துள்ள ஆகாரமாக இருந்தாலும் ஏன் உங்களுக்கு இது பிரச்சனையாக வந்து நிற்கிது? நேரம் உங்கள் இதெல்லாம் சாப்பிடும்போது உங்கள் உடம்புல சத்து சேர்ந்து நீங்கள் எல்லா பிரச்சனையிலேருந்து வெளியே வந்திருக்கணும்ல. ஏன் வெளியே வரல அப்படின்னா
இந்த பொருட்கள் எல்லாமே சத்து உள்ளதா சத்து இல்லாததான்னு கேட்டால் கண்டிப்பாக சத்து உள்ளது தான். ஆனால் இப்போ உங்களுக்கு இருக்கிற இந்த பிரச்சனைக்கு இதெல்லாம் சாப்பிட்டா உடம்புக்கு செரிமான சக்தி அதிகமாக செலவாகும். உடலுக்கு செரிமான சக்தி அதிகமாக செலவாகுதுங்கிறப்ப மெயின்டெனன்ஸ்னு ஒன்று இருக்கா, எப்போ யாருக்கு எதை எந்த இடத்துல வைக்கணுங்கிற ஒரு மெயின்டெனன்ஸ் இருக்குல்ல. எல்லாத்துக்குமே நீங்கள் ஒரு வேலை செஞ்சீங்கன்னா அந்த இடத்த எப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு ஒன்று இருக்குல்ல, எந்த இடத்துல எதை வைக்கணும் அப்படிங்கிறது இல்லையா. அதே மாதிரி தான் நீங்கள் உடலுக்கு செரிமானத்துக்கு வேலை அதிகமாக கொடுத்தீங்கன்னா உடம்பு அதைத்தான் பார்க்கும். தூக்கமின்மைங்கிற பிரச்சனை சரி பண்ணுறதுக்கு இந்த உடலுக்கு நேரம் இருக்காது. நல்லா புரிஞ்சுக்குங்க. அடுத்தது, அப்போது மலச்சிக்கலை சரி பண்ணாலே தூக்கம் சரியாக வரும்னு நான் சொன்னேன். கடுக்காய் லேகியம், நிலவாகை சூரணம் ரெண்டையும் எடுத்துக்கலாம். ஆனால் கடுக்காய் லேகியம் பக்கா குவாலிட்டியானதாக இருக்கணும், குறிப்பாக பிராண்டட் ஐட்டமாக இருக்கக்கூடாது. நிலவாகை சூரணம் நீங்கள் நாட்டு மருந்து கடையில் தாராளமாக வாங்கிங்க. குறிப்பாக தூக்கமின்மை பிரச்சனை இருக்கவங்களுக்கு அமுக்குரா சூரணம் நல்லா ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். அமுக்குரா சூரணம் பாலில் கலந்து குடிக்கலாம். சப்போஸ் பாலில் வேணானாலும் தேனில் கலந்து சாப்பிடலாம். நானே சொல்லியிருக்கேன் பால் வேண்டாம் அப்படின்னு. ஸோ பால் வேண்டாம், தேனில் கலந்து சாப்பிடுங்க. காலையில் நைட்டும் தேனில் கலந்து சாப்பிடும்போது உங்கள் ரத்தத்தில் அழகாக அது போய் கலக்கும், உங்களுக்கு நல்ல எனர்ஜி கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் தான் இந்த விஷயங்கள். குறிப்பாக இதுக்கு மேலே நீங்கள் மனநலத்துலேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்மளோட நைட்டு படுக்கும்போது பாசிட்டிவாக நினச்சிட்டு படுங்க. காலையில் எந்திரிக்கும் போது இன்றைக்கி நாள் அருமையாக இருக்கும்னு நினைங்க. மனம் மாற மாற மலச்சிக்கலும் சரியாகும், மலச்சிக்கல் சரியாக மனமும் சரியாகும். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.